தலையில் நின்று தண்ணி குடித்தாலும் தமிழ்நாட்டில் தாமரை மலராது, பிஜேபி வர முடியாது அப்படி திரும்ப திரும்ப சொன்னோம்ல. அது நமக்கு தெரிஞ்ச மாதிரி அவனுக்கு தெரியும்ல. இப்போ வந்து நம்மகிட்ட பயந்து பயந்து பேசுகிற இந்திக்காரன் நாளைக்கு வந்து தள்ளி உட்காரன், நம்ம தள்ளி தான் உட்காரணும். ஒரு மனிதனுக்கு அடிப்படை ஓட்டுரிமை எங்க வேணாலும் போட்டுக்கலாம். ஏன் இப்ப இதே தமிழர்கள் தான் மற்ற மாநிலங்கள்ல போய் வாடுறாங்க. அங்க வந்து தமிழர்கள் இங்க ஓட்டு போடக்கூடாது, உங்களுக்கு குடியுரிமை கிடையாது, நீங்க போங்க அப்படின்னு அதாவது உலக நாடுகள்ல யாராவது துரத்தி விடுறாங்களா? ஜெயின்கள் மட்டும் வாழக்கூடிய பகுதியில் தமிழ் உள்ளே போக முடியுமா? இது தமிழ்நாடு தானே. அது அவங்க யாரும் வடநாட்டுக்காரங்களா இல்லையா? இன்றைக்கி கஞ்சா அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எங்கே பயிரிடப்படுது? வாக்குமூலம் கொடுக்குறாங்களா இல்லையா? ஒப்புதல் வாக்குமூலம். நான் வரும்போது இத்தனை கிலோ கஞ்சாவோட வருவேன், இங்கே வந்து இதாக வேலை செய்வேன், இரவில் இதை விற்றுட்டு போவேன். வடமாநில தொழிலாளர்கள் வந்து இங்கே தொழில் செய்ய வராங்க. அவங்க தொழில் செய்யட்டும், வரட்டும், போட்டோம், வேலை செய்யட்டும், அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் வாக்காளர்களாக அவங்க மாறுறதுல தான் நமக்கு வந்து அடிப்படை பிரச்சனையாக. அவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், உட்காரத்துக்கு சாப்பாடு போட்டால் போதும், அவன் வந்து நல்லா வேலை செய்வான் அப்படி சொல்கிறீங்களா இல்லையா? சாப்பாடு நீங்கள் தானே போடுறீங்க. ஆந்திராவிலேருந்து வராங்க, கர்நாடகா, கேரளா வராங்க, அவங்கள ஏற்றுக்கிட்டு தானே இப்போ திராவிடம். இப்போ இவங்ககிட்ட சிக்கியிருக்கோம், அடுத்து அவங்ககிட்ட சிக்க போகிறோம். வட இந்தியர்களோட பீகாரிக்கு கூட 6.5 லட்சம் பேரோட வாக்காளர்கள் வந்திருக்காங்க. பலர் வந்திருக்காங்க, கிட்டத்தட்ட 70 லட்சம். பீகார்ல மட்டும் 6.5 லட்சம். அப்போ ஒட்டுமொத்த வட இந்தியர்கள் வந்து கிட்டத்தட்ட 70 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 70 லட்சம் பேர் இங்கே வர்றதுனால எத்தகைய தாக்கம் ஏற்பட போகுது அப்படின்னு ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் வந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு என்ன அரசியலில் என்ன மாற்றம் நடந்துரும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் இன்னும் மாற்றம்லாம் நடக்காது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரிசாவில் வந்து நம்ம தேர்தல் நடக்கிறப்போ அமித்ஷா அவர்களே சொல்லியிருந்தார், ஒரு ஒரிசாவை தமிழர் ஆள்வதா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரிசாவுடைய கோயிலில் இருக்கிற சாவி தமிழர்கள் வந்து திருடிட்டாங்க, அவங்க கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்போது இது வந்து ஜனநாயக நாடு, யார் வேணாலும் எங்கே வேணாலும் போய் ஓட்டு போடலாம் அப்படின்னா யார் வேணாலும் எந்த நாட்டை வேணாலும் ஆளலாம், அப்படி தானே? அப்போது அமித்ஷா பேசினதுக்கு இந்த நடுநிலையாளர்கள்லாம் ஏன் கண்டனத்தை தெரிவிக்கலை அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்மக்கிட்ட இருக்குது. இன்னொரு பக்கம் வட இந்தியர்களோட வருகை இங்கே தமிழர்களுக்கு பெரிய பாதிப்பை தான் ஏற்படுத்த போகுது. பாஜக அதுக்கு வாக்காளர்களாக அவங்க கண்டிப்பாக பாஜகவுக்கு தான் போட போகிறாங்க. காங்கிரஸுக்கோ இல்லை நாம் தமிழரோ அவங்களுக்கு பெருசாக தெரிய போகிறதில்ல, இல்லை விஜய் கட்சியோ கூட தெரிய போகிறதில்ல. ஆனால் அவங்க பாஜகவுக்கு தெரியும், காங்கிரஸுக்கு தெரியும். பெரும்பான்மையாக வட மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியாக பாஜக இருக்குது. பாஜகவுக்கே ஓட்டு போயிடும்னு சொல்லிட்டு தான் இங்கே நீங்கள் சொன்ன மாதிரி வானதி சீனிவாசனுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இங்கே துறைமுகம் தொகுதியில் வந்து அவங்க அதிகமான வாக்கு வந்து பாஜக வாங்கியிருக்கு. இப்படியெல்லாம் பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனாலும் அவங்க வந்தால் இங்கே எந்த தாக்கமும் ஏற்படாது அப்படின்னு பேசக்கூடிய நடுநிலையாளர்களும் தமிழ்நாட்டில் இருக்காங்க. மொழி வழியே தான் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதே ஒழிய நம்ம வந்து வேறு எந்த மொழி வழியும் பிரிக்கலை அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. அப்போ மொழி வழியே மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதை ஒரு கலப்பினமாக மாற்றுற முயற்சியில் இந்த இந்திய அரசு வந்திருக்கோ, தேர்தல் ஆணையம் அதுக்கு துணை போகுதோ என்ற ஒரு கேள்வியும் எழுது. அதாவது நம்ம இப்போல்லாம் சொல்லுவோம்ல, கொஞ்சம் காலமாக தலையில் நின்று தண்ணி குடித்தாலும் தமிழ்நாட்டில் தாமரை மலராது, பிஜேபி வர முடியாது அப்படி திரும்ப திரும்ப சொன்னோம்ல. அது நமக்கு தெரிஞ்ச மாதிரி அவனுக்கு தெரியும்ல, நம்மளால் வர முடியாதுன்னு. அப்போ வர வைக்கிறதுக்கு என்ன வழி? இப்போது அவங்கள இங்கே கொண்டு வந்தீங்க, நீங்கள் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. ரேஷன் கார்டு எல்லாத்துக்கும் பொதுவாக்குனீங்களா இல்லையா? அவனும் இங்கே ரேஷன் கார்டு கொடுத்தாங்க. எது கொடுத்தாங்க? அவங்களுக்கு வாக்குரிமை கொடுக்குறது தான். அடுத்து அவங்களுக்கு வந்து இங்கே இருக்கிறதுக்கான எல்லா சான்றுகளையும் உருவாக்கி கொடுத்து, எல்லா ஆதாரங்களையும் உருவாக்கி கொடுத்து, இப்போது எப்படி சொல்கிறது, ஒரே நாடு ஒரே மொழி ஒரே கொள்கைன்ற மாதிரி அவங்கள இங்குள்ள குடிமக்களாக மாற்றுறது. இன்னும் அடுத்து நம்மளோட அவங்க மன உறவு வைக்கிற இடத்துக்கு அவங்க நகர்த்தணும்னா அவங்கள இங்குள்ள வாக்காளர்களாக மாற்றணும். மாற்றிட்டா இப்போ 2 பேர் நம்ம தான் நியாயமாக பேசுவோமே. 2 பேர் வந்து எனக்கு உரிமை வேணும்னு கேட்டோம் அப்படின்னா 2 பேர் வந்து எப்பா அவன் என்னப்பா அவன் பாட்டில் அவன் பொழப்ப பார்த்துட்டு இருக்க போகிறான், உனக்கு என்னப்பா பிரச்சனைவான், நாளைக்கு அவன் தான் பிரச்சனையாக முளைப்பான். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம வந்து இவங்களை இப்படி தான் சொல்லி விட்டோம், வந்தார வாழ வைக்கிறோம் வந்தார வாழ வைக்கிறோன்னு சொல்லி உள்ளே விட்டோம். என்னாச்சு? அம்பத்தூரில் போலீஸ்காரர் எஸ்ஐ ஓட விட்டு விரட்டினாங்களா இல்லையா? நம்ம சாதாரண காவலரை பார்த்தாலே நமக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு பயம் வரும் இல்லையா? ஆனால் ஒரு எஸ்ஐயை ஓட விட்டாங்களா இல்லையா? இன்றைக்கி வந்து போதை மருந்து பழக்கவழக்கம் அங்கேருந்து வருதா இல்லையா? இதெல்லாம் மறக்க முடியுமா? யாராவது? நடந்திருக்கு. எத்தனை பெண்கள் பாலியல் அத்துமீறலுக்கு உட்பட்டிருக்காங்க, கற்பழித்து கொலையை பண்ணியிருக்காங்க. என்ன பண்ண முடிஞ்சிச்சு? ஒரு ஓடுற ட்ரெயினில் வந்து பணத்தை திருடினாங்க, ஞாபகம் இருக்கா? நினைவு இருக்கா? பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு போன பணத்தை வந்து ஓடுற ட்ரெயினில் ஓட்டை போட்டு திருடினதில் நினைவு இருக்கா? அதெல்லாம் யார் செஞ்சா? அவங்க தான் செஞ்சாங்க. இத்தனை விஷயங்கள் இருக்கிறதுனால தமிழ்நாடு ஒரு எல்லைப்புற மாநிலம் அப்படிங்கிறது நமக்கு நினைவு இருக்கா இல்லையா? இப்போது எல்லைப்புற மாநிலங்கள்லாம் வந்து உள்நுழைவு அனுமதி சீட்டு இருக்கா இல்லையா? அப்போது தமிழ்நாடு ஒரு எல்லைப்புற மாநிலமாக இருந்தால் இங்கே கொடுக்கணுமா இல்லையா? நீ அதைத்தான் கொடுக்கணும். அவனுக்கு உள்ளே எத்தனை பேர் வரான், எங்கேருந்து வரான், அவனுடைய பூர்வீகம் என்ன, உண்மையிலே அங்கே இருந்தால் வரானா
இங்கே எத்தனை நாள் தங்க போகிறான் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உள்நிலை வச்சுட்டு கொடுத்துருந்தா அது சரியாக இருக்கும். ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து 3 வருஷம் இருந்துட்டாலே தமிழரை தான் மாற்றுறீங்களே. அதோட வந்து திமுக வந்து தேர்தலில் இந்திக்காரருக்கு இடத்துல போய் வாக்கு சேகரிக்க போகணுன்னா ஹிந்தியில் பேசி வாக்கு சேகரிக்கும், ஹிந்தியில் போயிட்டு சோரட்டி ஓட்டும். அதே தான் அவன் இங்கே வந்து ஹிந்தி நீ இங்கே நான் வந்து வர முடியாது, ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாதுன்னு நினைக்கிறியா, நான் எப்படி வரேன்னு பாரு, அதை உன்னையே கொண்டு வர வைக்கிறேன் பாருன்ட்டு இன்றைக்கி உள்ளே வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கமலஹாசன் தோற்று வானதி சீனிவாசன் ஜெயிச்சது எப்படின்னு நமக்கு தெரியும். அப்போது அவனுக்கு யாருக்கு வாக்கு செலுத்தணும்னு நல்லாவே தெரியுதில்ல. நாம் இங்கே வந்து இருக்கணும், வசதியாக வாங்கணும், ரேஷன் கடையில் நம்ம வாங்குகிற அரிசியை முதற்கொண்டு அவனும் சேர்ந்து வாங்கணும். அப்படின்னா அப்போ யாருக்கு வாக்கு செலுத்தணும் அவனுக்கு தெரியும்ல, தெரிய வச்சு தானே கொண்டு வரீங்க. அப்போது அவங்களுக்கு தான் வாக்கு செலுத்தவங்க தெளிவாக தெரியும். இப்போ நீங்கள் ஒரு 4-5 மாநிலம், பீகாரில் மட்டும்தான் நீங்கள் சொன்ன 6 லட்சம், அப்புறம் உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்டு, மத்திய பிரதேசம், எக்ஸட்ரா 4-5-7 மாநிலங்கிட்ட இருக்குது. இந்த 7 மாநிலத்துலேருந்து வரவன்லாம் சேர்ந்து யாருக்கு வாக்கு செலுத்துவான்? பெரும்பான்மை வந்து பிஜேபி தான். அப்போ வந்து இப்போ அதிமுக கூட கூட்டணி வச்சு ஒரு 10-15 சீட்டு ஜெயிச்சுட்டு துணை முதல்வர் கேட்க மாட்டீங்களா? மகாராஷ்டிராவில் மறந்து போச்சா? நடந்துச்சு இல்லை? அஜித் பவார் இப்போ எங்கே இருக்கிறாரு? சிவசேனா கட்சி இப்போ எப்படி இருக்குது? யார் சிதைச்சது? இப்போ அதுதானே அடுத்த அதிமுகவுக்கு துணை முதல்வர் கேட்பீங்க. கடிவாளம் மட்டும், அதாவது ஆட்சி அதிகாரம் அவங்ககிட்ட இருக்கும், கடிவாளம் அவங்ககிட்ட இருக்கும். அதுதானே நடக்கும். இப்போ வந்து நம்மகிட்ட பயந்து பேசுகிற இந்திக்காரன் நாளைக்கு வந்து தள்ளி உட்காரணும், நம்ம தள்ளி தான் உட்காரணும். இப்போது ட்ரெயினில் போகும்போது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இடையில நினைவு இருக்கு அவங்களுக்கு, 55 ஒரு ட்ரெயினில் நிறுத்தினாங்களே. நாம் வந்து இப்போ டிக்கெட் எடுத்து பயணம் செய்வோம், ஆனால் அவன் டிக்கெட் எடுக்காமல் வந்து உட்காந்துட்டு நம்மளை எந்திரி தள்ளி உட்காரணும், உட்காந்தாகணும். எங்கே தமிழ்நாட்டுக்குள்ளேயே அதான் நடந்துகிட்ருக்கு. அப்போது அவங்க கட்டுப்பாட்டில் நம்ம ஆட்சியும் அதிகாரமும் போனால் என்ன நடக்கும்? அவங்களுடைய அதிகாரத்துக்கு கீழே திராவிடர்களுக்கும் ஆரியர்களுக்கும் கீழே அடிமையாக நம்ம வந்து வட இந்தியர்களுக்கு அடிமையாக கீழே நம்ம வாழ்வோம். அதுக்கான வேலையை திட்டமிட்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க இன்றைக்கி நேற்று இல்லை, அவங்க எப்போ வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து தன்னுடைய ஆதரவை வந்து வாஜ்பாயிட்டு வந்து வாபஸ் பெற்றாங்களோ, திரும்ப இவங்க போய் வழிய ஆதரவு கொடுத்தாங்களோ, அப்போ போட்ட செயல் திட்டத்தை இப்போ செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. எல்லா அதிகார மட்டத்துலையும் அவங்க ஆளை நுழைச்சிட்டாங்க. இப்போ வந்து எங்கேயெல்லாம் அதிகாரத்தை பிடிக்க முடியாதோ அந்த மாநிலங்கள் எல்லாம் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரதுக்கான ஒரு செயல் திட்டத்தில் ஒரு பகுதி. இந்த நடுநிலையாளர்கள் அவங்க பேசக்கூடியது என்னன்னா, அவங்க பீகார் வருகையால இல்ல வட மாநிலத்தவர் வருகையால தமிழக அரசியல பெரிய மாற்றம் ஏற்படாது அப்படின்னு சொல்றதுக்கு காரணமா என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு மனிதனுக்கு அடிப்படை ஓட்டுரிமை எங்க வேணாலும் போட்டுக்கலாம். ஏன் இப்ப இதே தமிழர்கள் தான் மற்ற மாநிலங்கள்ல போய் வாடுறாங்க, அங்க வந்து தமிழர்கள் இங்க ஓட்டு போடக்கூடாது, உங்களுக்கு குடியுரிமை கிடையாது, நீங்க போங்க அப்படின்னு அதாவது உலக நாடுகள்ல யாராவது துரத்தி விடுறாங்களா? அப்ப நீங்க பிரிவினைவாதம் பேசுறீங்களான்னு கேட்கிறேன். நான் ஒரு 7 வருஷம் மகாராஷ்டிராவில் வந்திருக்கேன். நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு விஷயம் நடக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன நடக்கும்னா, யூபி பீகார்காரங்களை வந்து மராட்டியர்களை அடித்து வெட்டுவாங்க. அங்கே வந்து மலையாளிகள் இருக்கிறாங்க, அங்கே வந்து கன்னடர்கள் இருக்காங்க, தமிழர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோம். ஆனால் தமிழர்களை எப்பவுமே அடித்தாங்கன்னு சொல்லி வராது, மலையாளிகளை அடித்தாங்கன்னு சொல்லி வராது, குறிப்பாக தென்னிந்தியர்கள் அடித்தாங்க வராது. எதுக்காக வேண்டி இவனும் வட இந்தியாக்காரன், அவனும் வட இந்தியாக்காரன், எதுக்காக வேண்டி மராட்டியர்கள் வந்து குறிப்பாக பீகார் யூபிக்காரங்க மட்டும் அடிக்கிறாங்க? ஏன்னா அவங்க அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் இருக்கிற இடத்த கொடுத்துட்டீங்கன்னா அவங்க அடுத்து அவங்களால என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வாங்க. அதனால தான் எப்போ பார்த்தாலும் மகாராஷ்டிராவில் குறிப்பாக மும்பையில் வந்து பீகாரிகளையும் உத்தரப்பிரதேசக்காரர்களையும் மராட்டியக்காரத்தை விரட்டி அடிப்பான், வட இந்தியன் தான் விரட்டி அடிப்பான். அங்கே விரட்டி அடிக்கப்பட்டதால தான் வந்து அவங்க தென்னிந்தியாவை நோக்கி வரவே ஆரம்பித்தாங்க முதல்ல. சரியா? அப்போது அவங்க வந்தால் என்ன செய்வாங்கன்றது நமக்கு தெளிவாகவே தெரியும். சரியா? அதை வந்து நியாயப்படுத்துறதுக்கு அவங்களுடைய வாடகை வாய்கள், இங்கே வாடகை வாய்கள் இருக்கவே அங்கே வாடகை வாய்களாக இருப்பாங்க. இவங்க பேர் நடுநிலையாளர்கள். நம்மளாக கொடுக்குறவங்களுக்கு அந்த பட்டத்தை ஊடகத்தில் வந்து உட்காடுறான், ஒரு கட்சி சார்பாக பேசுவான், ஆனால் கீழே வந்து அரசியல் விமர்சகம் இருக்கும். ஒரு கட்சியை கடுமையாக விமர்சிப்பாங்க, பத்திரிக்கையாளர்னு போட்டுப்பாங்க. இங்கே வச்சுக்கிறது என்ன காசா பணமா, நீ போட்டுக்கோ நான் வச்சுக்கிறேன், அந்த மாதிரி இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. பேரை பயன்படுத்திக்கிறாங்க, ஊடக வெளிச்சத்தை பயன்படுத்தி தன்னுடைய கருத்தை வந்து எப்படி சொல்கிறது, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. இன்னும் சொல்லப்போனால் எதிர்கருத்து பேசுகிறதுக்கு ஆளே இல்லாமல் இவங்களே வந்து வேறு பேரில் அரசியல் விமர்சகர், பத்திரிகையாளர், விமர்சிக்க இன்னொரு பேர் ஏதோ ஒரு பேரில் போட்டு மொத்தம் ஒரு 3-4 பேர் உட்காந்து ஒரே விஷயத்துக்கு சாதகமாக பேசுவாங்க. அப்போ என்ன ஆகும், 4 பேர் சேர்ந்து பேசும்போது பொய் உண்மையான கதையாக இவங்க சொல்கிறது வந்து ஏற ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி வந்து பிஜேபி நல்லது பண்ணுதுன்னு சொல்லி பேசுகிறாங்க எவ்வளோ பேர் இருக்காங்க? பிஜேபி நல்லது பண்ணுறதா இருந்தால் முதல்ல வந்து சமஸ்கிருதம், செத்துப்போன சமஸ்கிருதத்துக்கு 1,000 லட்சம் கோடி, நீங்கள் ஊராக போய் நாடாக போய் பேசுகிறீங்களே, புகழ்ந்து பேசுகிறீங்க, தமிழுக்கு எத்தனை ஆயிரம் கோடி ஒதுக்கிட்டீங்க? அப்போ அதிலே தெரியலையா? அண்ணன் கேட்ட மாதிரி பாராளுமன்றத்துடைய கட்டடத்துக்கு வெளியில் எல்லா மொழியிலையும் இருக்க தமிழில் ஏன் இல்லை? அந்த கேள்வி வருது இல்லையா? எல்லாமே வந்து இவங்க வந்து அண்ணன் சொன்ன மாதிரி காதில் தேனை ஊற்றுவாங்க தவிர்த்து வாயில் ஊற்றவே மாட்டாங்க. நம்மளை அழிக்கிறத நம்ம கையெடுத்து நம்மளை அழிக்கிறதுக்கான வேலையை தெளிவாக செய்கிறாங்க.
அதோட ஒரு பகுதி தான் இது. இந்த நடுநிலையாளர்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கிடையவே கிடையாது. இவங்க அத்தனை பேர் வந்து நடிக்கக்கூடியவங்க தான், நடுநிலையாளர்கள்லாம். புரியுது. இந்த வடமாநில தொழிலாளர்களை வந்து ஒரு குற்றவாளிகள் போல் சித்தரிக்கிறதுல வந்து அதில் ஒரு மாறுகற்ற கருத்து வந்து இருக்குது. ஏன்னா வடமாநில தொழிலாளர்கள் வந்து இங்கே தொழில் செய்ய வராங்க. அவங்க தொழில் செய்யட்டும், வரட்டும், போட்டோம், வேலை செய்யட்டும், அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் வாக்காளர்களாக அவங்க மாறுறதுல தான் நமக்கு வந்து அடிப்படை பிரச்சனையாகவே இருக்குது. அதனால் அவங்க தொழில் செய்ய வரவங்க இந்த குற்றம் செஞ்சுட்டாங்க, இந்த இது செஞ்சுட்டாங்க, எல்லா சமூகத்திலையும், எல்லா இனத்திலையும், எல்லா சாதிகள்லையும் குற்றம் செய்கிறவங்க இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் வந்து நம்ம குறிப்பிட்டு வட மாநிலத்தவர்கள் ஒரு பெருமளவில் எண்ணிக்கையில் வரப்போ அங்கொன்றும் இங்கொன்றும் சில குற்றங்கள் நடக்கிறது இல்லை. ஆனால் அவங்க கொஞ்சம் மூர்க்கமாகவே இருக்காங்கன்றதை நம்ம மறுக்கலை. ஆனால் ஒட்டுமொத்த வட இந்தியர்களுமே வந்து ஒரு குற்ற சமூகமாக நம்ம காட்டுறதை வந்து அதை வந்து நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு வாக்காளர்களாக அவங்க மாறுறதை மட்டும் நம்ம எதிர்ப்போமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஏன்னா அப்படி தானே பண்ணணும். வாக்காளர்களாக மாறதான் நமக்கு பிரச்சனை. அவங்களுடைய சமூகத்தில், அவங்களுடைய இனத்தில் அவங்க எப்படி இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. அவங்க இங்கே வந்து ஒரு பெரும் அளவில் ஒரு தொழிலாளர்களாக இருக்கிறப்போ பல பிரச்சனைகளை நமக்கு ஏற்படுத்துகிறாங்களா, அதை நம்ம சட்ட ரீதியாக அணுகிறோம், அவங்க மேலே கேஸ் கொடுக்குறோம், இல்லை ஏதாவது பண்ணுறோம். ஆனால் அவங்கள ஒரு குற்ற சமூகமாக அடையாளப்படுத்துறது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாதா? இப்போ தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் வந்து தமிழர்கள் உள்ளே போக முடியாத இடம் இருக்கா இல்லையா? ஜெயின்கள் மட்டும் வாழக்கூடிய பகுதியில் தமிழர்கள் உள்ளே போக முடியுமா? இது தமிழ்நாடு தானே. அது அவங்க யாரும் வடநாட்டுக்காரங்களா இல்லையா? இன்றைக்கி கஞ்சா அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எங்கே பயிரிடப்படுது? வாக்குமூலம் கொடுக்குறாங்களா இல்லையா? ஒப்புதல் வாக்குமூலம். நான் வரும்போது இத்தனை கிலோ கஞ்சாவோட வருவேன், இங்கே வந்து இதாக வேலை செய்வேன், இரவில் இதை விற்றுட்டு போவேன், திருப்பி வந்து 4 மாதம் கழிச்சு திருப்பி வருவேன். இல்லை, அதெல்லாம் வறுமையின் காரணமாக இருந்தால் நம்ம இங்கே இருக்கவங்களும் அது கஞ்சா குடிச்சு செத்தா பரவாயில்லையா? அது இங்கே இருக்கவங்க குடும்பம் அழிஞ்சா பரவாயில்லையா? அதாவது ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் வந்து இந்த பழக்கம் உள்ளவனா இருந்தான் அப்படின்னா அவன் குடும்ப தலைவனாக தான் இருப்பான். அவன் வருமானத்தை தான் குடும்பமே ஓடும். சரியா? இங்கே உங்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டால் நாளைக்கு உங்கள் குடும்பம் பாதிக்கப்படும், குடும்பமே அழிஞ்சு போகும். அது ஒரு வகையில் என்ன அழிப்பு தானே. அப்படியே ஒரு நிமிஷம் இப்படி திரும்பி பாருங்கள். இங்கே இன்றைக்கி ஒரு 2 கோடி பேர் இல்லை, 1 கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 1 கோடி பேர் இங்கே எவ்வளோ சம்பாதிக்கிறான்? மாதம் 20,000 ரூபா, ஒரு 15,000 சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோங்க. 2 கோடி பேருடைய ஒரு வருஷத்தோட வருமானத்தை கணக்கு போடுங்க, எத்தனை 1000 கோடி வரும்? அந்த 1000 கோடி எங்கே போகுது நம்ம பொருளாதாரம்? இல்லை, இன்னொரு விஷயமும் நீங்கள் பார்க்கலாம்ல. இப்போ அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னா பெரும்பான்மை இங்கே தான் வசிக்கிறாங்கன்னும் போது இங்கே தானே உணவாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும், இருப்பிடமாக இருக்கட்டும், சென்னையில் தானே அந்த காசை செலவு பண்ணுறாங்க. பாருங்க, அவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், உட்காரத்துக்கு சாப்பாடு போட்டால் போதும், அவன் வந்து நல்லா வேலை செய்வான். அப்படி சொல்கிறீங்களா இல்லையா? சாப்பாடு நீங்கள் தானே போடுறீங்க, இடமும் நீங்கள் தானே கொடுக்குறீங்க. அவன் தான் சம்பளத்தை வாங்கிட்டு, நான் 7 வருஷம் ஒன்றா வேலை செஞ்சுருக்கேன். அவங்க சாப்பாடுங்கிறது ஒரு 30 ரூபாய்க்குள்ள முடிஞ்சு போகிற அளவுக்கு தான் வந்து சாப்பாடே இருக்கும். நம்மளை மாதிரி கூட்டு அது வைக்கணும், இது வைக்கணும், 4-5 வகை சைட் டிஷ்ஷஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக வந்து முடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க நம்ம சாப்பாடு போட்டு தங்க இடம் கொடுத்தானே பண்ணுறோம். 3/4 பேருக்கு அப்படி தானே ஓடிட்டுருக்கு. அப்புறம் அவனுக்கு எங்கே இருக்குது தேவை? மிஞ்சி போனால் ஒரு குறைந்த அளவு பொருளாதாரம் தான் அதுக்கு தேவை. மீதியை வந்து அவனோட இடத்துக்கு தான் கொண்டு போய் சேர்க்குறான். இப்போ நம்ம ஒரு வெளியூருக்கு போகிறோம், இப்போ நம்ம சென்னையிலே இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் பிறந்திருப்போம். நம்ம என்ன நினைப்போம்? நம்ம ஊரில் போய் செட்டிலாக தான் நினைப்போம். அங்கே தான் நமக்கு அதை உருவாக்குவோம். இப்போ ரஜினிகாந்த் என்ன பண்ணார்? தமிழ்நாட்டில் சுற்றி செஞ்சுருக்காரா, கர்நாடகா சுற்றி செஞ்சுருக்காரா, எங்கே வச்சுருக்காரு? தமிழ்நாட்டில் பேருக்கு தான் இருக்குது. ஆனால் அவர் எங்கே சேர்க்கணுமோ அங்கே சேர்த்துன்னு வச்சுருக்காரு. அது மாதிரி தான் அவ்வளோ பெரிய ஆட்களே அப்படி தான் இருப்பாங்கன்னா, எல்லாருக்கும் நம்ம அடையிற கூடு எங்கே, நம்ம ஊர் எங்கே, நம்ம வீட்டில் எல்லாம் தெரியும். அங்கே தான் வச்சுருப்பாங்களே தவிர்த்து இங்கே வைக்க மாட்டாங்க. நம்முடைய பொருளாதாரம் பறிபோகுது அப்படிங்கிறது கண்ணு முன்னாடியே தெரியுது. சாராயத்தில் 50,000 கோடி உங்களால் எடுக்க முடியும். ஆனால் பல ஆயிரம் கோடி வந்து அவன் எடுத்துகிட்டு போகிறான் கண்ணு முன்னாடியே. இங்கே இருக்கவனுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து, இங்கே இருக்கிறவனுக்கு வந்து மதுவை கொடுக்காம வச்சுருந்து, இங்கே இருக்கவனுக்கு வந்து இலவசத்தை கொடுக்காம வச்சுருந்து உழைப்பில் ஈடுபட்டிருந்தா இந்த பல ஆயிரம் கோடி இந்த நாட்டுக்கு வந்திருக்கும். இங்கே ரொட்டேட் ஆகும். இங்கே ரொட்டேட் ஆகும்போது நம்மளுடைய பொருளாதாரம் ஆட்டோமேட்டிக்காக உயரும். அதை பற்றி சிந்திக்கவே மாட்டாங்க நம்ம. இன்னொன்று சில கேள்விகள் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ வந்து ஆந்திராலேருந்தும் வராங்க, மலையாளிகள் வராங்க, கன்னடர்கள் வராங்க, அவங்கெல்லாம் இங்கே இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓட்டும் போடுறாங்க. நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அவங்களும் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ அவங்கள நம்ம ஏற்றுக்கக்கூடிய நம்ம ஏன் வட இந்தியர்கள் வருகையை மட்டும் இந்த அளவுக்கு எதிர்க்கிறோம் தமிழர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகளையும் எழுப்புறாங்க. அவங்கள ஏற்றுக்கிட்டதானே ஆந்திராவிலேருந்து வராங்க, கர்நாடகா, கேரளா வராங்க. அவங்கள ஏற்றுக்கிட்டு தானே நம்ம திராவிடம். இப்போ இவங்ககிட்ட சிக்கியிருக்கோம், அடுத்து அவங்ககிட்ட சிக்க போகிறோம். இவங்ககிட்ட தெரியாமல் சிக்கிட்டோம், இவங்ககிட்ட தெரிஞ்சே சிக்கணுமாங்க தான் கேள்வி. அதை தான் நம்ம சிக்கிடக்கூடாது. முதல்ல ஈவெண்ட் வந்து இப்போ நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்பாங்க. எனக்கு ரொம்ப நாளாக இந்த பதில் இது உண்டு. நீங்கள் வந்து ஆரியர்களை தானே எடுக்கணும், வட இந்தியர்களை தானே எடுக்கணும், மத்தியில் ஆட்சியில் இருக்கவங்க தான் எதிர்க்கணும், ஏன் நீங்கள் திராவிடர்கள் உங்கள் கூட இருக்க சகோதரர்களை எதுக்குறீங்க அப்படின்னு சொல்லி பெரிய புத்திசாலித்தனமான கேள்வி கேட்பாங்க. நான் என்ன பார்க்குறேன்னா, அவன் வந்து நான் மேலே போனால் தான் என்னை அடிச்சு கீழே தள்ளிடுவான். நீ என்னை மேலே ஏற விடாமல் காலை பிடிச்சி கீழே இழுத்துட்டு இருக்கிறேன் கூடவே உட்காந்துட்டு. அப்போ முதல்ல ஒன்று எட்டி உதச்சா மட்டும்தான் நான் மேலே போக முடியும். அவன் மேலே போகுது, அவனை எப்படி அடிக்கணுமோ அதை அப்போ நான் பார்த்துக்குவேன். ஆனால் நான் முதல்ல அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னா என் காலை பிடிச்சி இழுத்துருக்கல, ஒன்று எட்டி உதச்சி கீழே தான் நான் போக முடியும். அதனால தான் எங்கள் திராவிடத்தை முதல்ல எதிர்க்கிறோம்.
இப்போது அவங்க கூட சேர்ந்து கைகோர்த்து வெளிப்படையாக நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொல்லி காட்டிக்கிட்டு பின்வாசல் வழியாக வந்து இவங்க கைகோர்த்துக்கிட்டு தமிழர்களுடைய அடையாளத்தை, தமிழர்களுடைய குறிப்பாக இயற்கை வளங்களை அபகரிக்கணும். உண்மையில் சுற்றி வளர்ச்சி வந்து இயற்கை வளங்களை அபகரிக்கணும். இந்த மண்ணை அவங்களுக்கான தான் மாற்றணும். அதுக்கான பல முனைகள்லேருந்து தொடுக்கப்படக்கூடிய தாக்குதல் இதுவும் ஒரு தாக்குதல், அவ்வளோதான். புரியுது. வட இந்தியர்களோட வருகையை நான் திரும்பவும் சொல்கிறேன், அந்த குற்ற பரம்பரையை அவங்களை சித்தரிக்கிறத தாண்டி நம்ம வந்து இன்னர் லைன் பர்மிட், நாம் தமிழ் கட்சி சொல்கிற மாதிரி இன்னர் லைன் பர்மிட் போடலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் வட இந்தியர்களை நம்ம வந்து எப்படி அணுகலாம் அப்படின்னா, இவங்க வந்து தொழில் பண்ண வராங்க அப்படின்றப்போ நம்ம சட்ட ரீதியாக லேபர் லா படி 8 மணி நேரம் தான் வேலை செய்யணும், 8 மணி நேரம் வேலை செய்யணும், இந்த கூலி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கலாம். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் 400 500 கூலி கொடுக்கறதுனால இன்றைக்கி வாங்குறவங்க நம்ம தமிழர்கள் உழைப்புலேருந்து வெளியேறிடுவாங்க. வெளியேறினதுக்கப்புறம் டிமாண்ட் ஒன்று கிரியேட் ஆகுது. அந்த டிமாண்டை இவன் தான் பூர்த்தி செய்கிறான், வட இந்தியன் தான் பூர்த்தி செய்கிறான். அப்போ அவன் இல்லைன்றப்போ இன்னொரு தமிழன் வந்து அங்கே வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்போ அவனே என்ன பண்ணுவான்னா 400 வாங்கினவன் நாளைக்கு 800 வாங்கிட்டு இருந்த தமிழன் இருக்கான், அவனை தாண்டி 1200 கொடுத்தா தான் வேலை செய்வேன். இன்றைக்கி எல்லா வட இந்தியர்களும் எனக்கு தெரிஞ்சு 1000 ரூபாய்க்கு மேலே தான் ஒரு நாளைக்கு வேலைக்கு செய்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ அவன் பொருளாதாரத்தில் அவனை டிமாண்டை கிரியேட் பண்ணி அவனே அதை வாங்கிட்டான், எக்ஸ்ட்ரா வாங்கிட்டான். அப்போ தொழிலாளர்கள் இங்கே செய்கிற முதலாளிகள் எல்லாருமே வந்து அவனுக்கு பணம் கொடுக்க முடியாமல், லேபர் இல்லாமல் அந்த தொழில் விட்டு வெளியேறாங்க. வெளியேறப்போ இவனே முதலாளியாக மாறுறான். நம்ம பார்த்துருப்போம், ஒரு பானிபூரி கடையில் வேலை செஞ்சுட்ருப்பான், நாளைக்கு அவனே தனியாக ஒரு தெருவில் பானிபூரி கடை போடுவான். ஒரு முடிவெட்டுற சலூனில் வேலை செஞ்சுட்ருப்பான், அவனே வந்து தனியாக முடிவெட்டுற கடை வச்சுருப்பான். அப்போது அவன் என்ன பண்ணுறான், அவன் குடும்பத்தை இங்கே கூப்பிட்டு வரான். கூப்பிட்டு வந்து அவன் குழந்தைய பெற்றுக்கிறான். குழந்தைய பற்றி இதே பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறான். படிக்க வைக்கிறப்போ இன்றைக்கி தொழிலாளியாக இருக்கிறவன் தன்னுடைய புள்ள தொழிலாளியாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். அப்போது நாம் செஞ்ச ஐடி வேலை, இல்லை மீடியா வேலை, இல்லை எந்த வேலையாக வேணா இருக்கட்டும், உயர்தர வேலைகள், அந்த வேலைகளில் தன்னுடைய பிள்ளைகளை கூட்டு போய் விடுவான். கூட்டு போய் அங்கே விடுறப்போ நம்மளோட தமிழர்கள் அடிப்படை தொழிலில் மட்டும் இல்லை, ஐடி தொழிலிருந்தும் நம்ம ஒதுக்கப்படுவோன்றது இங்கே ஒரு பேசிக்கான ஒரு பிரச்சனையாக இருக்குது. அப்போ நம்ம இதை பேசலாம். டெக்னிக்கலாக நம்ம எடுத்துகிட்டு போகிறப்போ அது இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்தமாக வட இந்தியர்களை ஒரு குற்ற பரம்பரை போல நம்ம சித்தரிக்காமல் சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்களை முன் வச்சு நம்ம வந்து அவங்களை எதிர்க்கலாம்ல. இன்னொரு விஷயமும் பார்க்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அதாவது சட்ட திருத்தம் தான் தேவை நமக்கு. இம்பார்ட்டண்டாக பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க வராங்கன்னா இத்தனை ஆண்டு காலம் அவங்க இங்கேயே செட்டில் ஆகுறாங்களா, அப்போ வந்து அவங்க நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு வேணா ஓட்டுரிமை கொடுக்கலாம் அப்படின்ற சட்ட திருத்தத்தை நம்ம ஏற்படுத்தாமல் டைரெக்டாக நம்ம வட இந்தியர்களை எதிர்க்கிறதால தான் இந்த மாதிரி நமக்கு இரட்டை நிலைப்பாடு குழப்பங்களை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துகிறாங்களோ அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. அவங்க ஏற்கனவே பல வருஷமாக இருக்கிறாங்க. நீங்கள் இன்றைக்கி ஒன்றும் இல்லை, பாரிஸில் போய் பாருங்கள், எத்தனை கடை தமிழர்களுடைய கடை இருக்குது. ஒன்று, சென்னையிலேருந்து மும்பைக்கு போகிற ட்ரெயினில் ஏறுங்க, ஓகேவா. குறிப்பாக வந்து குளிர்சாதன வசதி இல்லை, ஏசி பெட்டில் ஏறுங்க. நான் ஒரு நாள் போய் வெறுத்துட்டேன். நாங்கள் அந்த ஒட்டுமொத்த கம்பார்ட்மெண்ட்டில் 2 பேர் தான் தமிழர்கள். நான் வந்து ஒரு அலுவலக வேலையாக மும்பை போய்ட்டு வந்தேன். 2 பேர் தான், ஒரு குஜராத்தி மார்வாடி, ஒரு ராஜஸ்தான் மார்வாடி, மொத்தமாக உட்காந்துக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. என்னுடைய கடை இங்கே இருக்குது, என்னுடைய பிஸ்னஸ் இங்கே இருக்குது, உனக்கு வேணா நான் சப்போர்ட் பண்ணுறேன், எனக்கு வேணா நான் சப்போர்ட் பண்ணுறேன். காடை பரிமாறிக்கிறாங்க. அங்கேயே நண்பர்களாக மாறிடுறாங்க, பிஸ்னஸ் பார்ட்னராக மாறிடுறாங்க. அப்படியே வேறு ஊண்டிட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இவங்க கொஞ்சம் பேர் குற்றம் பண்ணுறதை பார்த்து நம்ம அவங்கள குற்ற சமூகமாக எதுக்கு பார்க்கணும், இப்படிலாம் வேரூன்றி பல பேர் வாழ்கிறாங்களேன்னு. இங்கே இந்த இடத்துல யார் இருந்துக்கணும்னு நம்ம தான் இருந்துக்கணும். ஆனால் அந்த இடத்த எப்படி கொண்டு வந்து இன்றைக்கி அவங்களோட இடமா மாற்றிட்டாங்க. இன்றைக்கி தமிழர்கள் வந்து வாடகைக்கு, தமிழர்களுக்கு வீடு கிடையாது, தமிழர்களுக்கு கடை கிடையாது. இன்றைக்கி பாரிஸில் மாதிரி சேலத்தில், ஈரோட்டில் எல்லாம் வந்து முழுக்க அவங்களாவே மாறிட்டாங்க. இதுக்கு மேலே இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்கிற அளவுக்கு வந்தாச்சு. இப்போ கடைசியாக இல்லாதது வாக்குரிமையாக இருந்துச்சு. இப்போ அதையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இழக்கிறதுக்கு என்ன இருக்குது? கடைசியாக நம்ம வந்து விளிம்பில் இருக்கிறோம். நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு தற்காத்துக்கிறதுக்கு போராடக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? ஒரு பக்கம் ஒரு சாரார் வந்து இப்படி போதைகளுக்கு அடிமையாக்குறாங்க, ஒரு பக்கம் நம்மளை பொருளாதாரத்தை நஷ்டப்படுத்துகிறாங்க, இன்னொரு பக்கம் அடுத்த தலைமுறை வாழவே முடியாத அளவுக்கு வாக்குரிமையை வாங்கிட்டு திருப்பி இவங்க வட இந்தியர்களுக்கு வாக்களிக்க ஆரம்பித்தா அவங்களுக்கு தான் வாக்களிப்பான். வாக்களித்து இங்கே இருக்கிற அதிகாரத்துக்கும் தமிழ்நாட்டோட அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா இந்தியா, இந்த தமிழ்நாடு வந்து இந்த வடநாட்டுடைய இன்னொரு மாநிலமாக ஒரு பிரான்ச்சாக தான் மாறிமை தவிர்த்து வேறு எதுவும் இருக்காது. இது எல்லாத்தையும் தாண்டி இது இவ்வளோத்தையும் அடையணும் அவங்க ஆசைப்படுறது இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் தான். 2 விஷயம். வரலாற்று அளவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட வரலாற்றை அழிச்சிடலாம், திருச்சிடலாம். நம்ம வரலாற்றை அவங்க வரலாறாக மாற்றிக்கலாம். இன்னொன்று, இயற்கை வளங்கள் எல்லாம் அழிச்சிடலாம். இன்றைக்கி வந்து பாதுகாக்க மண்டலமாக அறிவிக்கப்பட்டது தான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. என்ன ஆகிட்டு இருக்கு இன்றைக்கி? கனிம வள கொள்ளை நடந்துட்டு இருக்கா இல்லையா? சட்டசபையில் துறைமுருகன் என்ன பேசுகிறாரு, பொது சொத்தை வந்து மத்திய அரசாங்கத்தோட கையில் இருக்க அதோடைய பவர், அது நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது சட்டசபையில் பேசுகிறாரு. அழிச்சு கொண்டு போயிருக்காங்க இல்லையா? சமீபத்தில் நான் ஊருக்கு போயிருந்தப்போ இடைக்கால் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, மேற்கு தொடர்ச்சி மலையை வந்து வெட்டி அள்ளிட்டு போகிறாங்க. நான் அந்த இடத்துல இருந்தது ஒரு 10 நிமிஷம் தான். அந்த 10 நிமிஷத்தில் 1 நிமிஷத்தில் 9 வண்டி கிராஸ் பண்ணி போச்சு அந்த மலையை வெட்டிக்கிட்டு.
நான் உட்கார்ந்தது வெறும் 10 நிமிஷத்தில் 1 நிமிஷத்துக்கு 9 வண்டினா மொத்தம் எத்தனை வண்டி போயிருக்கும், எத்தனை வருஷமாக போயிட்டுருக்கு. அப்போ ஒரு பக்கம் மழை அன்னைக்கு அதிகாரம் கொஞ்சம் நஞ்சம் நம்மகிட்ட இருக்கும்போது, எதிர்ப்பை நம்ம காட்டுறதுக்கு வழி இருக்கும்போது இவ்வளோ போகுதுன்னா, அதிகாரம் நம்ம கையை விட்டு போயிடுச்சுன்னா மீத்தேன், ஈத்தேன், லொட்டு லொசுக்குன்னு என்ன இருக்கோ ஒட்டு மொத்தமாக. காரணம் வந்து தமிழர்களுமே தானே. ஏன்னா இந்த முதலாளிகள் யாரை விரும்பி கூப்பிடுறாங்க நம்மளே பார்க்குறோம். நீங்கள் இண்டஸ்ட்ரியாக எடுத்துக்கிட்டோம், தொழிலாளர்கள் வேலை செய்கிற தின தொழிலாக இருக்கட்டும், யாரை கூப்பிட்றாங்க? வட இந்தியர்கள் வருவாங்களா அப்படி தானே எதிர்பார்க்குறாங்க. வட இந்தியர் வரலன்னா இந்த வேலை யார் செஞ்சிருப்பா? நீங்கள் எங்களுக்கு 5 ரூபாய்க்கு சாராயத்தை சாராயத்தை 5 ரூபா பாக்கெட்லேருந்து 5 ரூபா கிளாஸ்லேருந்து பாக்கெட்டில் மாற்றினது யார்? அப்புறம் வந்து சாராய கடையை திறந்தது யார்? கல் கடையை அடைச்சது யார்? ஒரு டிவியை இலவசமாக கொடுத்து அதில் 100 சேனலை வர வச்சு ஒரு நாளைக்கு 100 நாடகத்தை போட்டு பெண்களை சோம்பேறி ஆக்குனது யார்? இலவசமாக வந்து எல்லா பொருளையும் கொடுத்து நடந்து போகிறோம் பூரா இன்றைக்கி வந்து பேஷண்ட்டாக மாற்றி விட்டது யார்? இலவசமாக அரிசியை போட்டு இது ரேஷன் பொங்கலுக்கு தீபாவளிக்கு இனாம் கொடுத்து ஓட்டுக்கு காசை கொடுத்து நீங்கள் மாதம் அக்கௌண்ட்டில் 1000 ரூபாய் போட்டு எங்களை வந்து பின்னாடி தள்ளினது யார்? இந்த திராவிடமும் இந்த இவங்களும் தான். இதெல்லாம் செய்யாமல் விட்டுருந்தா நாங்கள் எங்கள் வேலையை நாங்களே செஞ்சுருப்போம். இன்றைக்கி 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தவனு இருக்கான். 100 வயசில் முடி நரைக்காதவன் இருந்தவன் கூட இருக்கிறான். அவன் வந்து அன்னைக்கு வந்து இதெல்லாம் செய்யாமல் இருந்தான். அவனுடைய வாரிசுகளாக இருக்கக்கூடிய நாங்கள் இன்றைக்கி 30 வயசுலேயே வந்து அட்டாக் வருது, எல்லாம் வர்றதுக்கு காரணம் வந்து இதெல்லாம் நீங்கள் எங்களுக்குள்ளே திணிச்சிட்டிங்க. நாங்கள் உணராமலே அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அடுத்த தலைமுறைக்கு சராசரி வாழ்நாளே 40 வயசு கூட வராத அளவுக்கு எங்களை பண்ணிட்டீங்க. சரியா? இது வந்து ஒரு உளவியல் போராக வந்து நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டாங்க. நாம் இன்றைக்கி இறுதி கட்டத்தில் இருக்கோம். இப்போ கொஞ்சம் நஞ்சம் இருக்க உயிரை வச்சு இருக்கிறத தற்காத்துக்கலான்னு பார்க்குறோம். இப்போது மழை பெய்யாமல் வாடி போச்சுன்னா செடியெல்லாம் வந்து என்ன பண்ணால் ஒரு இலையில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை எடுத்து தன்னை தக்க வச்சுக்கிட்டே இருக்கும். கடைசியில் வேரில் இருக்கிற இலை தண்டுன்னு போயிட்டு கடைசியில் வேரில் இருக்கிற ஈரப்பதத்தை தக்க வச்சு தன்னை தற்காத்துட்டு இருக்கும். ஒரு மழை ஒரு துளி பெஞ்சிடாதா அப்படின்னு ஒரு கடைசியாக ஒரு துளி மழை பெஞ்சுன்னா அதுலேருந்து அது பூத்து திருப்பி வந்து தன்னை புதுப்பிச்சுக்கும். அதே மாதிரி நாம் இன்னைக்கு அந்த நிலைமையில் நம்ம இருக்கிறோம். அப்போது இந்த நிலைமையில் நம்ம ஏற்கனவே குற்றுயிரும் கொலையுமா இருக்கும்போது நீ ஒரு பக்கம் வட இந்திய ஒரு பக்கம் திராவிட வந்து எங்களை வந்து கூறு போட்டிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறதுனால தான் போராட வேண்டிய தேவை இருக்குது, போராடுறோம். அதனால் வந்து இவர் வசந்தவர், இவர் கொஞ்சம் குடும்பக்காரர், அவர் பெரிய குடும்பக்காரர், கொஞ்சம் குடும்பக்காரரை விட்டுருவோம், பெரிய குடும்பக்காரெல்லாம் கிடையாது. 2 பேருமே குடும்பக்காரன். ஒரு நாள் ஏமாத்திட்டீங்க, இதுக்கப்புறம் நாங்கள் ஏமாறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் வந்து இந்த சினிமா படம் எடுத்து நம்மளை வந்து உளவியல் அடிமைகளை மாற்றுறதா இருக்கட்டும், வட இந்தியர்களை திணிக்கிறதா இருக்கட்டும், இந்தியை திணிக்கிறதா இருக்கட்டும், இந்திக்காரர்களை திணிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம மேலே தொடுக்கப்படக்கூடிய ஒரு தாக்கம். இல்லை, மீண்டும் நம்ம வந்து வட இந்தியர்கள் மேலேயும் திராவிடர்கள் மேலேயும் நம்ம வந்து அந்த பழிச்சொல்ல போட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சுட்டி காட்டின எல்லாருமே வந்து அடித்தட்டு மக்கள். நீங்கள் இப்போ எங்களை குடிக்க வச்சாங்க, எங்களை சினிமா பார்க்க வச்சாங்க, எங்களை நாடகம் பார்க்க வச்சாங்கன்னு சொன்ன எல்லாருமே அடித்தட்டு மக்கள். இந்த அடித்தட்டு மக்கள் எல்லாருமே வாக்கு போகிறதுக்கு வராங்க, வாக்கு போடுறாங்க, தனக்கான அரசியலை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு எலைட் குரூப், இது எதுவுமே செய்யாத ஒரு எலைட் குரூப், போயிட்டு கிளப்பில் போயிட்டு குடிக்கிற எலைட் குரூப் வாக்கே போகிறது இல்லையே. அப்போ இங்கே தமிழர்கள் கொஞ்சம் பண உழவில் பெருத்துட்டா நாங்கள் ராம ஆண்டான ராவண ஆண்டானன்ற நிலமையில தானே நாம் இருக்கோம். அதே போல் இருக்கிற தமிழர்கள் இன்னொரு பக்கம் சாதி மதமாக பிரிஞ்சு பிளந்து நிற்கிறத நம்ம பார்க்குறோம்ல. இலங்கையில் அத்தனை பேர் அடித்து கொண்டாங்க, நாம் என்ன பண்ணோம்? கிரிக்கெட் மேட்ச் தான் பார்த்தோம். முத்துக்குமார் இறந்து போனார், முத்துக்குமார் இறந்து போயும் நம்ம கண்டுக்கலையே. செங்கோடி இறந்து போனதுக்கு அப்புறமாவும் 7 பேர் விடுதலை பற்றி நம்ம கவலைப்படலையே. நம்ம எதை பற்றி கவலைப்படுறோம்? இன்றைக்கும் மீனவர்கள் 18 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. எத்தனை தமிழர்கள் இருந்து போராடுறாங்க? தமிழர்கள் மேலேயும் இருக்கிற குறைகளை நம்ம சுட்டி காட்ட வேண்டியது இருக்குல்ல. உறுதியா, அதாவது அவங்க எல்லாம் வந்து நம்மளை வந்து ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அப்படின்னா நாம் அதை உணராமல் இருக்கோம். கொஞ்சமாக நமக்கு வந்து அதுதான், அதாவது வரலாற்றை உணரலை. நம்ம வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது வரலாறு எங்கே தெரியும்? இப்போ தாத்தாவுடைய பேரே தெரியாத பல பேர் இருக்கான் இல்லையா? நம்ம வந்து இது திருப்பி அதுக்கு தான் வரும். நம்ம வரலாறை நம்ம வந்து உணரணும் அப்படின்னா நமக்கு அது பாட புத்தகமாக இருக்கணும். குறைஞ்சபட்சம் நம்ம அப்பா அம்மா சொல்லிக் கொடுக்கணும், இல்லை நம்ம வகுப்பில் ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கணும். யாருமே சொல்லிக் கொடுக்கல. நமக்கு எந்த வரலாறு சொல்லப்படுது? இப்போது இந்த வரலாறு தான் வந்து நமக்கு சொல்லப்படுது. அதாவது இந்தியா விடுதலை வாங்கினப்போ மெக்காலே கல்வித்திட்டம் இருந்துச்சு. அந்த மெக்காலே கல்வித்திட்டம் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. வெள்ளைக்காரன் வரலாறும் திராவிடர்கள் வரலாறும் ஆரியர்கள் வரலாறு தான் இன்றைக்கி நம்மளுடைய வரலாறாக இருக்குது. நம்மளுடைய உண்மையான வரலாறு என்ன அப்படிங்கிறதும் நம்மளுடைய உண்மையான வழிபாடு முறை என்ன அப்படிங்கிறதும் தெரிஞ்சாலே வந்து போதும் தமிழர்களுக்கு. ஆனால் அது வரணும் அப்படின்னாலே வந்து குறைஞ்சபட்சம் அதிகாரம் நம்ம கையில் இருந்தால் தான் அதையும் நம்ம கொண்டு வர முடியும். அதிகாரம் அவங்க கையில் இருக்கிறதுனால தான் அவங்க வரலாறு நம்ம வரலாறு ஆயிடுச்சு. வெளியூருக்கு போனால் தமிழர் வரலாறு இந்திய வரலாறு ஆயிடுச்சு. அப்போது திரும்பவும் நம்ம அதிகாரம் நம்ம கைக்கு வரணும் அப்படின்னா நம்மவர்களை உணர வைக்கிறோம்ல. இன்றைக்கி வந்து நிற்கிறாங்கல்ல, அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் கட்சி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த ஃபோன் வச்சுருக்கவங்க தான் சீமானை தெரியும், நாம் தமிழர் கட்சி தெரியும்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி வயதான முதியவர்களாக வர ஆரம்பிச்சுக்காங்களே, அந்த உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி எழுப்பப்படுதில்ல, அதை திருப்பி கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரணும் வந்தால் மட்டும்தான் இனத்தை மீட்க முடியும், மொழியை மீட்க முடியும், இன்னும் சொல்லப்போனால் அடுத்த தலைமுறைங்க வாழ முடியும். எல்லாத்தையும் தாண்டி நம்ம இனமும் இதுவும் வாழணும்னா அடுத்த தலைமுறைங்க வாழணும். அதுக்கான மண்ணை இங்கே மாற்றணும். அப்படின்னா குறைஞ்சபட்சம் வந்து மற்றவங்க ஆதிக்கத்திலேருந்து விடுபடணும். அப்படின்னா நான் யாருன்னு எனக்கு தெரியணும். இப்போ இந்த இறந்து போனவனுக்கு வந்து இறந்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கவனுக்கு வந்து எப்படி வந்து உயிரை காப்பாற்றிக்க ஒரு 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 ஆசை இருக்குமோ, அந்த மாதிரி நம்ம ஒருத்தருக்கும் நம்ம இனம் வாழணும். அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு வரலாற்றை வந்து படிக்கணும். வரலாற்றை படித்தா தான் வந்து நம்ம வரலாற்றை வந்து படைக்க முடியும். வரலாற்றை படைக்கிறோமோ இல்லையா, குறைஞ்சபட்சம் அடுத்த தலைமுறை வாழறதுக்காக வேண்டி நம்ம கொஞ்சம் தியாகம் செய்கிறதுக்கும் கொஞ்சம் படிக்கிறதுக்கும் கொஞ்சம் நம்மளை நிமிர்த்திக்கிறதுக்கான தேவை வந்து. இன்னொரு விஷயம், இந்த அதாவது ஜல்லிக்கட்டுக்கு எப்படி தமிழ் மக்கள் தானாக ஒன்று சேர்ந்து ஒரு போராட்டம் வந்து தலைவன் இல்லாத ஒரு போராட்டம் களம் உருவாச்சோ, அந்த தேவை இப்போ வடக்கன்கள் நுழையும் போது தேவைப்படுதா அந்த போராட்டம்? அப்படி இன ரீதியாக ஒன்று சேர்ந்தால் இதை எதிர்க்க முடியுமா ஈஸியா அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. கண்டிப்பாக அது நடக்கும். இப்போ நம்ம பார்த்தோம்ல, இப்போ ஒரு போலீஸ்காரர் எஸ்ஐ அடித்தாங்க, அங்கங்கே போலீஸ்காரன் அடிக்காங்க, டீ கடையில் உட்காந்து நம்ம பசங்களை அடித்தாங்க இல்லையா, இது மாதிரி தொடர்ச்சியாக 4-5 சம்பவம் நடந்ததுன்னா கண்டிப்பாக வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து திருப்பு தாக்குதல் நடக்கும். அந்த தாக்குதல் வந்து ரொம்ப மோசமான தாக்குதலாக இருக்கும். அப்போ வந்து தானாகவே வந்து ஒரு பயம் வந்துடும். ஏன்னா மகாராஷ்டிராவில் இதுதான் நடந்துச்சு. இவங்களை கொஞ்சம் விட்டால் இவங்களால் என்ன முடியுமோ செய்வாங்க. அவங்க ஒரு கட்டத்து வரைக்கும் பொறுமையாக இருப்பாங்க, அப்புறம் வந்து மூர்க்கமாக தாக்கிடுவாங்க. நீங்கள் வந்து ரோட்டில் நீங்கள் வந்து போகும்போது எங்கேருந்து கல் வருதுன்னே தெரியாது. நான் அனுபவிச்சிருக்கேன். ஒரு திருமணத்துக்கு வந்து பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வருது போகிறோம், திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து கல் வருதுன்னே தெரியல வருது. அவங்க வந்து அந்த யூபி பீகார்காரன் நினச்சி எறிகிறாங்க. கடைகள் வந்து முழுக்க சாத்தப்படும். எங்கேருந்து அடி விழுதுன்னு தெரியாது, எங்கே என்ன நடக்குன்னே தெரியாது. அந்த மாதிரி இருக்கும். ஓடுற ட்ரெயின்லேருந்து தள்ளி விட்டதெல்லாம் நடந்துச்சு. நீங்கள் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல எனக்கு. ஓடுற ட்ரெயின்லேருந்து தள்ளி விட்டுருவாங்க. அவ்வளோ கொடூரமாக நடந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த மாதிரி தாக்கப்பட்டதுக்கு அப்புறமா தான் அவங்க தென்னிந்தியாவை பார்த்து படையெடுக்கவே ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே அவ்வளோ கிடையாது, யாரும் வரமாட்டாங்க. அதுக்கு அப்புறம் அந்த சம்பவத்துக்கு அப்புறமா தான் வந்து தென்னிந்தியா பார்த்து படையெடுக்க ஆரம்பித்தாங்க. இங்கே வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க பேசாமல் இருந்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எப்போ வந்து நம்மளுடைய அடிமடியில் கையை வைப்பாங்கன்னா வச்சாங்க அப்படின்னா எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் ஒரு தாக்குதல் நடத்தப்படும். அன்னைக்கு கண்டிப்பாக வந்து தாக்குதல் மீன்ஸ் ஒருத்தரை வந்து வன்முறைக்கு உட்படுத்துறது இல்லை. அவங்க வந்து நம்மளுடைய பெண்களை வந்து பாலியல் வன்கொடுமை செய்கிறதா இருக்கட்டும், நம்மளுடைய எப்படி சொல்கிறது பேருந்துகளில் அத்துமீறதாக இருக்கட்டும், கண்டக்டர்கிட்ட காசு கொடுக்காம டிக்கெட் எடுக்க மாட்டாங்க. அப்படி பல விஷயங்களை மாட்டாங்க. அப்படி அத்துமீறல்கள் பண்ணும்போது சட்டப்படி தண்டிக்கப்படுவாங்க. அப்படி சட்டப்படி தண்டிக்கப்படும் போது இன்றைக்கி சிறையில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கா இல்லையா? நீங்கள் வந்து சொல்கிறீங்க ஒரு சிறு சாரார் மட்டும் அவங்க பண்ணுறாங்கன்ட்டு. சிறையில் இன்றைக்கி அவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக போயிட்டுருக்கு. அப்போது மக்கள் உணர ஆரம்பிக்கும் போது தானாகவே வந்து புறக்கணிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்களால தான் நம்ம சமூகம் கட்டுப்போங்க உணர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தானாக புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டா எப்படி மகாராஷ்டிராவில் வந்து தென்னிந்தியாவுக்கு வந்தாங்களோ அதே மாதிரி வேறு ஏதாவது வடகிழக்கு மாநிலங்கள் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பல்வேறு அரசியல் குறித்து கலந்துரையாடல் செஞ்சுருக்கோம். மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.